அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடி லெவல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் நம்ம கொடுக்குறது வந்து அஃபீஷியல் கிடையாது, டென்டேட்டிவ் தான். இதில் சில தவறுதல் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு அதே மாதிரி ஆன்சர் கீ போட்டாச்சு. அதோட பிடிஎஃப் டெலகிராம்ல நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. டெலகிராம் குரூப்ல தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன வித அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல தான் நம்ம போடுவோம். இந்த தமிழோட ஆன்சர் கீயுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டெலகிராம்ல உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா நம்ம கிளாஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸி, சரியா? ஸோ இங்க பாருங்க, ஒற்றுப்பிழை கண்டறிக. இது கணா கண்டேன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஒற்றுப்பிழையில கணா கண்டேன் அப்படின்றது. எழுத்து பிழையற்ற தொடர்ல பாத்தீங்கன்னா கிணறு இந்த ரீவோ இருக்கு. அதே மாதிரி பூமி வளம் வருவின்னு பாத்தீங்கன்னா இந்த லா இருக்கு, குச்சிலா. வயிறு பசிக்கிறது தப்பு. சுவற்றில் வரைந்தேன் என்பதுதான் கரெக்ட். சுவற்றில் வரைந்தேன் என்பதுதான் கரெக்ட். சரியான வினாச்சொல் வினைச்சொல் என்ன அப்படிங்கிறதுக்காக ஓடுதல் அப்படின்றதா இதுல இருக்கிறதுலே வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் எனப்படும். செயலை குறிக்கும் சொல் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயலை குறிக்கக்கூடிய சொல் என்னது? வினைச்சொல் என்று அழைக்கப்படும். தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. என்னது? தேடி. ஏன்னா இது வந்து பெயரச்சத்துல வரும். ஆ விகுதி வராது, ஈ விகுதி வந்தாதான் வினையச்சம். கேள் அதோட வினைமுற்று சொல். வினைமுற்று அப்படின்னா முற்று பெற்றணும், அந்த சொல்லுக்கு அப்புறம் வேற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்றதான் கேட்டான் அப்படின்றதா கரெக்டானது. தனிந்தது வேர் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி. தனிந்தது வேர் சொல் என்னன்னா தனி. இந்த ஒருமை பண்பை வந்து நம்ம கிளாஸ் போட்டிருந்தோம். அந்த கிளாஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸி. நான் அவன் அல்ல அப்படின்னு வராது, அல்லன். நான் அவன் அல்லன் அப்படின்னு வரும். எழுதியது இவள் அல்லல் வரும். அதே மாதிரி அவர்கள் கவிஞர் அல்லர் அப்படின்னு வரும், சரியா? இவை பூக்கள் அல்ல அப்படின்றதான் சரியான தொடர், சரியா? அடுத்து குறில் நெடில். கொல் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல், கோல் அப்படின்னா கோல் சொல்லல், அதாவது குற்றச்சாட்டை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து 10வது கொஸ்டின். மலை, அதாவது குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி. அப்போ மலை அப்படின்னா இதுக்கு வந்து மாலை அப்படின்னு தான் வரும். ஏன்னா மான்றது குறில் சொல், மா அப்படின்றது நெடில் சொல். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து பிழை திருத்தம், சந்திப்பிழை. வண்ணப்படங்கள், அப்ப வந்து வண்ணப்படங்கள் அப்படின்றது இதுதான் வரும், சரியா? சேர்க்கும் போது கிடைக்கிறது என்னது? வண்ணப்படங்கள் அப்படின்றதுதான். சோ இதை டவுட்லயும் வச்சுக்கோங்க. வண்ணமயமான படங்கள் வராது, வண்ணப்படங்கள். அடுத்து பொருள் தரும் ஓர் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்வுக்கு சே அப்படின்ற எழுத்து. பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம். சில்க் சட்டை. சில்க்னா என்னது? பட்டு சட்டை. அப்ப வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இதுவும் பாருங்க, கீழ்காணும் தொடர் உள்ள பிழை திருத்தம். இதுவும் நான் சொல்லியிருந்தேன். இந்த அஃது, அது, ஒரு, ஓர், அதுல வந்து கான்செப்ட்ல சொல்லியிருப்பேன். அஃது ஒரு இனிய பாடல், அதாவது உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சு, உயிரெழுத்து வரக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அஃது வரும். அதே மாதிரிதான் ஓர் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோலாம் ஃப்ரீ கிளாஸஸ்ல போட்டிருந்தோம். ஸோ தயவு செய்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஊர் பெயர்களின் மறு பெயர்கள் என்னது? மன்னார்குடி இருந்து மண்ணை அப்படின்னு அழைக்கப்படும். ஒரு பொருள் பன்மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கு தரணி அண்டு நானிலம். தரணி அண்டு நானிலம். மேதி என்பதோட பொருந்தா சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகடு என்பதுதான் பொருந்தா சொல். பகடு என்பதுதான் பொருந்தா சொல். ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் என்னன்னா விசும்பு. விசும்பு என்பது வானத்தையும் குறிக்கும், ஆகாயத்தையும் குறிக்கும், சரியா? கும்பி என்பதன் பொருள் வயிறு. அதே மாதிரி சரியான தொடரை கண்டறிக. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கமா எங்கெங்க போட்டிருக்காம பாருங்க. நிலம், நீர், தீ, காற்று. நிலம், நீர், தீ, காற்று. நிலம், நீர், தீ, காற்று. சோ எல்லாத்துக்கும் கம்மா வரும், வானுக்கு மட்டும் வராது, சரியா? வானுக்கு மட்டும் வராது. மரபு பிழையற்ற தொடர். யானை பிளிரும். இதுவும் நம்ம பார்த்தோம், மொழி மரபுல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. பலவின் பால். இதுவும் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த உயர்நிலை அக்ரிணையில நம்ம வந்து பலவின் பால் அப்படின்றதுல நம்ம பார்த்திருப்போம். பலவின் பால்னா இது வந்து அக்ரிணைக்குரியது. அப்போ வந்து மாடுகள் அப்படின்றத குறிக்கும். பலர்பால் அப்படின்றது உயர்திணைக்குரியது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள், சரியா? அவர்கள் அப்படின்றதான் வரும். இந்த இடத்துல வந்தார்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் பலர்பால்ல வரக்கூடியது. வந்தான்னா உயர்பால் ஆண் திணை வினைமுற்றுல வரக்கூடிய. இது வந்து ஆண் பாலை பற்றி குறிக்கக்கூடியதாகும், சரியா?
அடுத்து 25 தன்வினை தொடர் செய்வினை தொடர். இதுக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ போட்டோம். இதுல தயவு செய்து நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ பார்த்துட்டு போயிருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்கலான்றதுக்காண்டிதான். தன்வினை தொடர் அவன் திருந்தினான், அவனை திருத்தச் செய்தான் அப்படின்னா அது பிறவினை தொடர். சரியா? அதே மாதிரி செய்வினை தொடர்னா கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கிய பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கிய பரணி ஆகும். ரைட்டா? 28 சரியான தொடர் எது? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சரியான தொடர். இதுவும் ஈஸி தான். எந்த லைன் கரெக்டா மீனிங்ஃபுல்லா வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு சொல்லுமே ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்து கலைச்சொல் தருக. இதுல தாங்க ஒரு 15 கொஸ்டின், 10ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாவே நம்ம புக்ல இருந்து, நம்மளோட மெட்டீரியல்ல இருந்து பிடிஎஃப்பும் ஃப்ரீயா கொடுத்துருந்தோம். அது போக இந்த இது இருக்கு பாருங்க, தமிழ் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த பிடிஎஃப்பும் ஃப்ரீயா கொடுத்துருந்தோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னாலே இந்த இதுல ஒரு 10க்கு மேற்பட்ட இந்த கலைச்சொற்களை நீங்க ஈஸியா போட்டிருக்கலாம். சரியா? இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவுன்னு அர்த்தம். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். சேட்டிலைட் அப்படின்னா என்னது? செயற்கைக்கோள். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சரியா? சேட்டிலைட்னா செயற்கைக்கோள். ஸோ தயவு செய்து நம்ம டெலகிராம் குரூப்ல அந்த கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். தயவு செய்து போய் பாருங்க. சரியா? அடுத்து செயலர் அப்படின்னா மாலுமி. செயலர்னா மாலுமி. 1978 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு. வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60. ஸோ இதெல்லாம் வந்து 7வது யூனிட்ல வரக்கூடியது. அதே மாதிரி பால் பருகு. பால் பருகு. தண்ணீர் குடி. தண்ணீர் குடி. சோறு உண். சோறு உண். தண்ணீர் குடி. பால் பருகு. மரபு தொடரின் பொருள் சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதுவும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காகம் கரையும், மயில் அகவும். அடுத்து ஓமை தொடர். கிணறு வெட்ட பூதங்கள். இதுல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறப்ப பார்த்திருக்கோம். எதிர்பாராத நிகழ்வு. வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறையாக. ஆயிரங்காலத்து பெயர்னா நீண்ட காலமாக இருப்பது. இதுதாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது டப்பிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னா குற்றமுறையீடுனா என்னது? கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். இதெல்லாம் சோசியல் புக்ல இருக்கும். கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். டப்பிங் அப்படின்னா ஒலி சேர்க்கை. டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒலி சேர்த்திருப்பாங்க. எக்ஸவேஷன் அப்படின்னா அகலாய்வு. அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பது புற ஊதா கதிர்கள். கேவ் பெயிண்டிங்ஸ்னா புகை ஓவியங்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் புகை ஓவியங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவண் அரசு ஓவியஸ் அவர்களின் தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அவரோட உருவம் பறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு வச்சிருப்பாங்க. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உத்தம் தொட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனைய பாவனார். ஏலாதியோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியார். ஸோ இவரும் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியரான காரியாசன். அவங்க 2 பேரும் ஒரே மாணாக்கரை சேர்ந்தவர். 2 பேரும் மாணாக்கர், 2 பேரும் ஒன்னாக படிச்சிருப்பாங்க. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். ஆக்கம் அதர்வினாய் சொல்லும் அசைவு விழா ஊக்கம் உடையான் உடை. ஊக்கம் உடையான் உடை. வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கம் வாழும் அனைவரும், ஒழுக்கமாக வாழும் அனைவரும் மேன்மை அடைவர். அடுத்து இருவினைகளின் பொருள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். அடுத்து சரியான தொடர். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா விரிந்து விரித்து. பூவிதழ் விரிந்தது மயில் தோகை விரித்தது. பூவிதழ் விரிந்தது மயில் தோகை விரித்தது. இது கரெக்ட். விரித்த நூலால் அறிவு விரிந்தது. 1, 3 தான் வந்து சரியானது. ஒற்று பிழையற்ற தொடர் எது அப்படின்னு வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல். ஈதல் அப்படின்னா எதிர்ச்சொல். அதோட எதிர்ச்சொல். ஈதல்னா என்னது? கொடுத்தல். இது வந்து மறுத்தல். சரியா? மறுத்தல். சரியான என. கீர்த்தினா என்னது? புகழ். கீர்த்தினா புகழ். அழகிய மரம். அழகிய மரம் என்பது குறிப்பு பெயரச்சம். அதாவது மரத்தை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா சொல்லக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளரின் பெயர் என்ன அப்படின்னு நின்றவன். நின்றவன். அடுத்து வினா எழுத்துக்கள். என்ன, யாரு, ஆங்கே அந்த மாதிரி வரும்ல. அந்த வினா எழுத்துக்கள்ல மொழியோட முதல்ல வரவை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, யா, ஏ. அதாவது என்ன,
எது, யார், யாண்டு, ஏன், இதெல்லாம் வினா எழுத்துக்கள். அடுத்து தமிழ் எழுத்துக்கு இணை எழுத்து இல்லாத எழுத்து ஆயுத எழுத்து. இதுக்குதான் வந்து இணை எழுத்து கிடையாது. அறம், அறம், அறம் வந்து ஒரு கருவி, அறம் வந்து தர்மம். அடுத்து பிழையான சொல், பின்வரும் சொற்களை திருத்தது. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கிறாங்க பாருங்க. தென்றலுக்கு வந்து 2 சுழின்னு தான் வரும், கண்டத்துக்கு வந்து 3 சுழின்னு வரும், மண்டபத்துக்கு 3 சுழின்னு வரும். அடுத்து நீள் உழைப்பு, இந்த பிரித்தெழுதுக சேர்த்தல்கள் 3-4 கொஸ்டின் கேட்டது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்கு, நம்மளோட மெட்டீரியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீள் கூட்டல் உழைப்பு, நீள் உழைப்பு. அடுத்து இடம் எல்லாம், அதை வந்து பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. என்னது இடம் எல்லாம்? இடம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். பிரித்தெழுதுக வெண் கூட்டல் குடை, வெண்மை குடை. தாவரங்களோட இளம் பருவத்திற்கான சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை, குலை, பைங்குல். பிள்ளை, குலை, பைங்குல். வெற்பு அப்படின்னா மலை, வெற்பு அப்படின்னா மலை. கழனினா என்னது? வயல், வயல். பருதினா சூரியன். முகில்னா மேகம். அடுத்து சரணாலயம்னா புகலிடம், சரணாலயம்னா புகலிடம். முரளம் அப்படின்னா முழங்கும், சரியான பொருள். சொல் என்பதுனா சொல் பதர் அப்படின்னு அழைக்கப்படும். கை என்பது ஒழுக்கம். அடுத்து சேர்த்தல் என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன பார்த்தீங்கன்னா சேர்த்தல்னா சேர்க்கிறது, அப்ப அதுக்கு எதிர் சொல்னா நீக்குதல். எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்திருக்குது? வினாக்குறி. ஒரே எழுவாயில பல தொடர்கள், ஒரே எழுவாயில பல தொடர்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கார்புள்ளி இடணும், சரியா? கமா. அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்தான். அவரல்ல பிறவே, இது வந்து அக்ரிணையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சொல்லையும் பொருளும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, அப்போ வந்து டைரக்டா தெளிவுனா நற்காட்சி, இது வந்து ஆப்ஷன் ஏ, இது வந்து ஆப்ஷன் ஏ. அப்துல் நேற்று அறிவுத்தான், இதுவும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். பிறவினை தொடர். அடுத்து கலைச்சொல். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவ காட்சி, ஒளி வந்து ஈஸியா ஊடுருவும். நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம், மீநுண் தொழில்நுட்பம். உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி, இது வந்து பயோடெக்னாலஜி, இது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி, சரியா? அதே மாதிரி வேலி, வேலினா பள்ளத்தாக்கு. அட்வொகேட் என்பதோட கலைச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர். டைரக்டிங் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குதல், டைரக்டிங் என்பதற்கு தமிழ் பொருள் இயக்குதல். ஸோ அதே மாதிரி ஆர்எல் அகாடமி சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃபா கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து வேணும்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும் சாம்பிள் எல்லாம் இருக்கு. அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எல்லாமே டெஸ்ட் பேஜஸ் எல்லாமே ஓரளவு கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு மிஞ்சினால் அபிர்தமும் நஞ்சு. விருந்தும் மருந்தும் 3 நாள், விருந்தும் மருந்தும் 3 நாள். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? இதெல்லாம் நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். பழமொழி உணர்த்தும் பொருளை நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். அதாவது தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயல்ல இறங்கக்கூடாது, தகுதி இல்லாதவரை நம்பி நம்ம வந்து செயல்ல இறங்கக்கூடாது. ஆநிறை, ஆநிறை. அதே மாதிரி பாருங்க, இங்க பாருங்க, பீகார் மாநிலத்தின் மையப்பகுதி பத்தியை கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் எடுத்திருக்காங்க. 88க்கு ஆப்ஷன் ஏ நான் ராஜ்கீர். அடுத்து பி 89க்கு, 90க்கு ஆப்ஷன் சி, 91க்கு ஆப்ஷன் சி, அதே மாதிரி 92க்கு ஆப்ஷன் டி. பூங்கொடி எனும் காவியத்துக்காக டேஸில் தமிழக அரசு முடியரசன் அவர்கள் பரிசு 1965. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யாரு? கண்ணதாசன். தமிழ் முனிவர்களும் ஒருவராக விளங்குகின்றான் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் தேவனைய பாவனர். சென்னையில் உள்ள எந்த பகுதியில் ஜி போப் சமயப்பணி ஆற்றினார்? திருவல்லிக்கேணி. சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கருத்துகள் எத்தனை கருத்துகள்? 4 கருத்துகள். இதோட ஆசிரியர் தான் யாரு? காரியாசான், காரியாசான் என்பவர். திரிகடுகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இருந்து, சரியா? உளரெனும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர், பயவார் கலரர் கல்லாதவர். சீர்களை முறைப்படுத்தி எழுக. செல்வத்துள் செல்வம், மருள் செல்வம், பொருட்செல்வம். ஸோ 100 கொஸ்டினுக்கு யார் யாரெல்லாம் 40+ போட்டீங்க, யார் யார் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ் வரும். நம்மளோட ஆர்எல் அகாடமியை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எல்லா விதமான ட்ரேடுக்குமே முடிஞ்ச அளவுக்கு மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம்ல போடுவோம், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.